முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியுற்ற ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை நடத்த தெரியாத இது குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையாக தான் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிர்வாகிய கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் போதைப் பொருள் வழக்குல என்சிபி கைது செய்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி போதைப் பொருள் கடத்தல்ல தொடர்பு வைத்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் 2G ஊழல்ல எந்த அளவுக்கு நமக்கு தலைகுனிவு. வெளியில போய் நீங்க நீலகிரி பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கோ, நான் நீலகிரி என்ற வாக்காளர்னு சொல்றதுக்கோ தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கின்ற நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அதே போல இங்க இருக்கிற அமைச்சர் மக்களுக்கு ரோடு போட்டு கொடுவியான்னா அவருடைய ரெசார்ட்டுக்கு ரோடு போட்டு கொடுக்கிறார். ஒரு அமைச்சர் ஊழல் வழக்குல ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்குல தண்டனை கொடுத்து அவர் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார். இன்னொரு அமைச்சர் மேல ஊழல் வழக்குல ஹைகோர்ட் ஆனது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மறுபடியும் அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி 11 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நகராட்சியில, ஊட்டி நகராட்சியில ஒரு நகர்மன்ற கவுன்சிலர் வெளிப்படையாக நகர்மன்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்ற கவுன்சிலர் வெளிப்படையாக நகர்மன்றத்துல லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது மேல இன்னைக்கு வரல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு சின்ன விசாரணை கூட கிடையாது. அப்போ ஊட்டி மக்களினுடைய பணம், ஊட்டி மக்களினுடைய வரி பணம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. வியாபாரிகளினுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த மார்க்கெட் இடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது புது மார்க்கெட்டுக்கு போகணும்னா அங்கேயும் எந்த அடிப்படை வசதியும் செய்ய கொடுப்பதில்லை. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியுற்ற ஆட்சியாளர்களாக, மக்கள் பணத்தை சுரண்டுபவர்களாக, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களாக, மக்கள் பணத்துல லஞ்சம் வாங்குபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விட இன்றைக்கு மக்களை போதைக்கு அடிமையாக்குகின்ற செயல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒரு மிகப்பெரிய போதை கடத்தல்ல அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு இன்றைக்கு என்சிபி ஒரு ஆளை கைது செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழகத்துல எந்த அளவுக்கு போதை கடத்துபவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் துணை போயிருக்கிறார்கள் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க மக்கள் சரியான நேரம் வந்துவிட்டது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை மக்கள் போட்டுவார்கள். எங்கள் கட்சி பாராளுமன்ற குழு அவர்கள் முடிவு செய்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுடைய வேலை. எங்கள் கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் எங்கள் பணி. ஏங்க நாங்க பயப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. இங்க எங்களுடைய தேசிய தலைமையினுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன உத்தரவு, ஏன்னா நாங்க தேசிய கட்சி, நாங்கள் ஒரு இந்த தேச முழுமையாக இருக்கின்ற கட்சி. எங்க தேசியத்தினுடைய உத்தரவு என்ன இருக்கிறதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர்கள் என்ன உத்தரவிடுகளோ அதை நாங்கள் நிறைவேற்ற தயார். திமுகல கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து தெரிவிச்சிருக்காங்க. கமலஹாசன் லோக்சபாக்கு போனா தோத்துருவாரு என்ற பயத்துல நான் சொல்லியிருக்கேன். அல்லது அவருக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறதற்கு அல்லது தள்ளி போடுவதற்கு, சரி இந்த இதுல கூட்டணிக்கு வந்துருங்க, நம்ம நாளைக்கு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல கூட்டணிக்கு இழுத்து போடுவோன்ட்டு பேசிக்கலாம். அதே சமயத்துல வாக்கு திமுக அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கமலஹாசன் ஒரு சட்டமன்றத்திலேயே எங்களுடைய வேட்பாளர்கிட்ட மண்ணை கவ்வினார். எங்களுடைய வேட்பாளர் அவரை தோல்வியடை செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால கமலஹாசன்லாம் ஒரு பொருட்டு இல்லை எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர். ஆனால் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் கூட்டணியை பற்றி அல்லது ஆதரவு கொடுப்பதை பற்றி அவர்கள் முடிவெடுப்பார்கள்.
அந்த முடிவு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வரவேற்றிருக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிப்பது ஒவ்வொருவருடைய உரிமை, அவர்களுடைய எண்ணம். ஒவ்வொருத்தரும் நம்ம தான் இது உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், பலமுறை வரவேற்றிருக்கிறேன். அதனால் நான் அதை வரவேற்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் எல்லாம் இதை பற்றி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்துருக்கோம். குஜராத்தில் பிடிபடுது, எங்கிருந்து வருது? பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, ஈரான் ஈராக்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து அங்க வர்றத விழிப்போடு குஜராத் போலீஸும் மத்திய அரசாங்க போலீஸும் அங்கிருந்து தான் பிடிக்கிறார்கள். இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிடிச்சாத நீங்க இப்ப தமிழ்நாட்டில் அவங்க துணை இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? 150 கோடிக்கு பிடிச்சாங்கல்ல போன வாரம் ராமேஸ்வரத்துல. அதனால போதைப் பொருள்ல குஜராத் அரசாங்கம் விழிப்போடு இருந்து அங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. குஜராத் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் என்சிபி நர்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டும் பீரோவும் அதை இந்த போதைப் பொருள் எங்க வடிவில் வந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இதற்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னையில நடந்த கூட்டத்துல தன்னுடைய கவலையும் சொல்லியிருக்கிறார். அதாவது போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு துணை போவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கடுமையான. ஏன்னா அவர் போய் ஒரு கட்சி நடத்துறவரு போய் எந்த நேரத்துல தேர்தல் கமிஷன் அணுகணும், அவர் போய் அந்த அவரு அப்ளிகேஷன் போடுறதை விட்டுட்டு அவர் போய் அப்ளிகேஷன் கொடுத்தா அவருடைய சின்னத்தை கொடுப்பாங்க. அதுக்கு அவர் போகல, வேற யாரோ வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல திரும்பினா இது என்னது? ஒவ்வொரு போன வருஷமும் பண்ணோம், இந்த வருஷமும் பண்ணியிருக்கிறோம். மகளிர் தினத்தன்னைக்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசை கொடுக்கணும் என்பது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கேஸ் விலை குறைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த 10 ஆண்டுகள்ல பெண்கள், சகோதரிகள், தாய்மார்களினுடைய மேம்பாட்டிற்காக மட்டுமே 3.5 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 400 ரூபாய் சப்சிடி கொடுக்கப்படுகிறது கேஸுக்காக. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டெக்னாலஜிலும் அவர்கள் வரணும் அப்படின்னு ட்ரோன் டெக்னாலஜியில ட்ரோன் அக்காக்கள் 3 லட்சம் அக்காக்களை, 3 கோடி அக்காக்களை இந்தியா முழுவதும் லட்சாதிபதி ஆக்க வேண்டும் என்ற இதோட அதுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இடஒதுக்கீடு புதிய பாராளுமன்றத்துல சிறப்பு கூட்டத்துல ஒரே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. நம்மளுடைய தாய்மார்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும். அதனால பிரதமர் அவர்கள் மகளிர் மேம்பாடு அவர்களால தான் இன்றைக்கு இந்த நாடை மிக சிறப்பாக வழிநடத்த முடியும். வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்திராயன் 3 லான்ச் பண்ணோம். அதில் அவர்கள் பெரிய அளவில் நம்மளுடைய சகோதரிகளுடைய பங்களிப்பு. இந்த வருடம் நடந்த குடியரசு தின விழா சிறப்பு அந்த பரேடில் முழுமையாக நம்மளுடைய சகோதரிகள் கலந்து கொண்ட ஒரு பரேட் நடந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இன்றைக்கு நம்மளுடைய சகோதரிகளினுடைய மேம்பாடு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஊக்குவிப்போட நடந்து கொண்டிருக்கிறது தான் அவர்கள் பரிசு. சார், அதாவது எலெக்ஷன் சமயத்துலதான் இந்த மாதிரி விலை குறைப்பு வருதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குதான் நான் இப்ப டீட்டெயிலா சொன்னேன். இதெல்லாம் எலெக்ஷன் சமயமா பண்ணோம், கடந்த 10 வருஷமாக பண்ணி கொண்டு இருக்கோம். அது நாங்க நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். அது அவர்கள், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது தேசிய, இது என்ன திமுக குடும்ப கட்சியாங்க? நான் உடனே ஸ்டாலின், இந்தப்பா உதயநிதி நீதான் வேட்பாளர், இந்தப்பா தயாநிதி மாறன் நீ வேட்பாளர், இந்த எங்க அக்கா கனிமொழி வேட்பாளர்னு சொல்றதுக்கு இது குடும்ப கட்சி கிடையாது, ஜனநாயக கட்சி. இது இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால எல்லாமே கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.